ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் ஆங்காங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதிப்பது ஏற்றதும் இன்பவுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறோம். அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை துதிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக மறுபடியும் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் அந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீ ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே மறைவிலே எங்களை வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தனை வைத்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாராதனை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. பாடல் வேலையை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெப நேரங்களை ஆசீர்வதிப்பீராக. செய்தி வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய வல்லமையை நாங்கள் உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய பிரசன்னம் ஆங்காங்கே வீடுகளில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். என்ன அதிகமாகுமோடு நாங்கள் நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்வீராக. இம்மட்டும் எங்களை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமானவராக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கிறதற்காக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். சங்கீதக்காரன் சொல்றது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வசனத்தின்படி எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. இந்த காலை வேளையிலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்க்காமல் ஆண்டவரை மாத்திரம் நினைத்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பழைய பாடலை பாட போகிறோம். எல்லாருக்கும் நல்ல தெரிந்த பாடல். என்னோடு கூட ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உற்சாகமாய் முழு பலத்தோடு ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். ஆண்டவர் செய்திருக்கிறாரே, அவருடைய கிருபை நினைத்தவர்களாக பாடலாமா? எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். நன்மையாலும் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையாலும் வாயை வயது கழுகை போல் பலன் கொண்டு, வயது கழுகை போல் பலன் கொண்டு, பொங்கு இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். வானதூத சேனைகள் வானோ
தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஒரு விசை கூட ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன். இந்த காலை வேளையில மகிழ்ச்சியோடு அவரை நாம் உயர்த்த போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நேற்று தினத்துல ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய தேசத்தின் சுதந்திர தின விழாவை நம்ம கொண்டாடினோம். இப்பொழுது நம்ம ஒரு ஜெப பாடலை பாட போகிறோம். தேவனே எழுந்தருளும். ஏசாயா 51வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினது போல எழும்பு அப்படின்னு அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஆண்டவரை பார்த்து பாட போகிறோம். ஆண்டவரே தேவனே நீர் எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும். இரவும் பகலும் தம்மால் கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம கூப்பிடுகிற பெருமூச்சை கேட்டு இறங்குகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எழுந்தருளும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் எழுந்தருளும் ஆண்டவரே, சபையில் எழுந்தருளும் ஆண்டவரே, தேசத்தில் எழுந்தருளும் ஆண்டவரே. பாரத்தோட உண்மையான இருதயத்தோட ஆண்டவரை பார்த்து கதறி நம்ம பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். தேவனே எழுந்தருளும். தேவனே எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும். தேவனே எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். வல்லமையாய் எழும்பும், இங்கு வல்லமையாய் எழும்பும். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், 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 எங்கள் மத்தியில் எழுந்தருளும், உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும், உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். மாம்சத்தின் கிரியை அழிந்திட, கிரியை அழிந்திடவே, ஆவி சிந்தை நடந்திடவே. மாம்சத்தின் கிரியை அழிந்திடவே, ஆவி சிந்தை நடந்திடவே, எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். இருதயத்தில் கை வச்சு ஆண்டவரை பார்த்து எனக்குள்ளே முதலாவது எழுந்தருள் ஆண்டவரே. எழுந்தருளும், எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், 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 எங்கள் மத்தியில் எழுந்தருளும். ஆண்டவரை பார்த்து எழுந்தருளும். Oh God, rise up, awake, O Lord. எங்க மத்தியில் எழுந்தருளுவீராக. ஆமென். எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும், குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும், குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். வீடு சமாதான தாபரமாகிடவே, சாபத்தின் கட்டுகள் உடைந்திடவே, வீடு சமாதான தாபரமாகிடவே. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாபங்களும் ஆமென். ஹல்லேலூயா. எழுந்தருளும், 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 இன்றே எழுந்தருளும், 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 எங்கள் மத்தியில் எழுந்தருளும். ஒரு விசை கூட தேவனே எழுந்தருளும். ஆமென். உம்முடைய வல்லமையை காட்டுவதற்காக, நிரூபிக்கிறதற்காக எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் எழுந்தருளும். வேலை
சத்தத்தோட சொல்லலாமா? எங்க தேசத்துல எழுந்தருளும் எல்லா எதிர்கிரியைகள், அந்நிய அக்கினிகள் இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை விட்டு வெளியேறுகிறாங்க. நீர் எழுந்தருளுவீராக ராஜா. முழுவதும் நிரம்பிடவே கர்த்தரை அறிகிற அறிவினாலே தேசம் முழுவதும் நிரம்பிடவே எங்கள் தேசத்தில் எழுந்தருளும், எங்கள் தேசத்தில் எழுந்தருளும். கரங்களை உயர்த்தி எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. அன்பின் ராஜனே, உம் அபிஷேகத்தை உம் பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. கர்த்தருடைய அபிஷேகம், ஹல்லேலூயா, ஆமென், நம்ம மேல ஊற்றப்படுகிற நேரம் ஆவியில நிறைந்து வல்லனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபை எங்களுக்கு தாருமையா. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே கிருபை எங்களுக்கு தாருமையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை ஆமென். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. அன்பின் ராஜனே, உம் அபிஷேகத்தை பிள்ளைகளாக எங்கள் மேலே ஊற்றுங்க. எத்தனை பேர் வாஞ்சியோட இருக்கிறீங்களோ? கர்த்தர் சொல்லிருக்கிறார், தாகமுள்ளவள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலையில குடும்பமாக ஆராதிக்கிற வேலையில தானே வல்லமையால நிறைந்து ஆவியின் அபிஷேகத்தோடு ஆண்டவரை பார்த்து ஒரு விசியா என்னை நிரப்பும் ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தினால நிரப்பும். ஒரு அன்பின் ராஜனே, உம் அபிஷேகத்தை உம் பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. அன்பின் ராஜனே, உம் அபிஷேகத்தை வாஞ்சியோடு கேட்கும், தாகத்தோடு கேட்கும், உயிர் அடையணும் ஆண்டவரே. உயிர் தெளிந்த வல்லமை எங்கள் மேல இறங்கட்டும். தாருமையா நிறைந்து உம்மை உயர்த்திடவே கிருபையை எங்களுக்கு தாருமையா. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. கண்களை மூடி பயபக்தியோடு ஆராதனைக்குள் உலாவுகிறவர் நம்முடைய ஆராதனை உலாவிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்வோம், அவரை பெற்றுக்கொள்வோம். ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடைய
அழியட்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டும். ஒரு விசை கூட பாதாள கட்டுகள் பாடுகிற நேரத்தில் தானே இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்க முடியாதபடி அதை கட்டி வைத்திருக்கிற பார்வோனின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. மாற்றுவீராக, திட்டங்களை மாற்றுவீராக. கர்த்தருடைய கரம் ஹல்லேலூயா வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. கரங்களை உயர்த்தி உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய. ஆமென். உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டும். ஒரு விசை கூட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வேண்டுமே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அந்த வல்லமை எங்க தேசத்தில் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கஷகதான ரியாரலரபோ ரீகாதான பௌட்டம் அதியானலரபா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென். நம்முடைய சொந்த பலனை வைத்து நாம் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இணையும் போது பெரிய காரியங்களை அவருக்காக செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை உண்மையாக பயன்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகம் தருகிற மாதிரி நம்மை ஆசீர்வதிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. சமாதானமானாலும் சந்தோஷமானாலும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. Peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Hallelujah. உலகம் தருகிற விதமாக நான் சமாதானத்தை தருகிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர். Hallelujah. இந்த காலை வேளையில ஆண்டவரை பாடி உயர்த்த போகிறோம். Let your joy be my joy, let your strength be my strength. Come fill my heart, Lord. Holy Spirit of God, come and fill my heart with songs of praise, peace. Hallelujah. Together we are going to exalt the name of the Lord. Let your joy be my joy, let your strength be my strength. Come fill my heart with songs of praise. Let your peace be my peace, let your ways be my ways. Lord Jesus, come and fill me now, and I will praise your name, and I will lift my voice
place I'd rather be. I'm with you and you're with me. For your love for me is great. I rejoice. I will rejoice. Rejoice. I will 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 rejoice. And I will praise your name. And I will lift my voice. Yes, Lord, we will lift our voice and praise your name. I rejoice. There's no place I'd rather be. I'm with you and you're with me. For your love for me is great. I rejoice. For the Lord is good. 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 And His mercy endureth forever. For the Lord is good. For the Lord is good. For the Lord is good. And His mercy endureth forever. For the Lord is good. And His mercy endureth forever. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. Jesus the Son is exalted, maker of everything. Come now and bow down before Him. Hallelujah. Sing it meaningfully. Each and every line. Sing it meaningfully from the depth of our heart. Hallelujah. Jesus the Son is exalted, maker of everything. Come now and bow down before Him. Lift your hands in praise. Raise your voice to sing. For the Lord is good. For the Lord is good. For the Lord is good. And His mercy endureth forever. For the Lord is good. Yes, Lord, you are always good. For the Lord is good. For the Lord is good. And His mercy endureth forever. For the Lord is good. And His mercy endureth forever. Great in power, great in glory, great in mercy, King of heaven, great in battle, great in wonder, great in Zion, King over all the earth. One more time, great in power, great in power. Yes, Lord, you are great, God. We worship you with all gladness. We prostrate before you, O Father. Yes, Lord. Heaven, battle, wonder, great Zion, King over all the earth. Hallelujah. Shall we all good at clap offering to the Lord. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹalleluya. ஹalleluya. வானங்களும் வானாதி வானங்களும் அவருடைய சிருஷ்டிப்பு யாவும் அவரை பணிந்து கொண்டிருக்கிறது. அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது.
அவரை துதித்து கொண்டு இருக்கிறது. நாமும் இந்த காலைவேளையிலே அவர்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், துதிகளிலே பிரியப்படுகிறவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவரே ஆண்டவர். 2 கரங்களை நல்ல வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி, You alone are God. Jesus, you are the only God. Hallelujah. இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்த போகிறோம். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும், இயேசுவே ஆண்டவர் என்று கூப்பிடுகிற ஒரு நாள் வருகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே எல்லா மாநிலங்களும், எல்லா தேசங்களும், எல்லா பட்டணங்களும், கிராமங்களும், ஆண்டவரே, அவங்க எல்லா மனிதனுடைய முழங்கால்களும் முடங்கும்.
விடுதலின் வல்லமை எங்களிலும், எங்க திருச்சபையிலும், எங்க தமிழ்நாட்டிலும், எங்கள் தேசத்திலும் வெளிப்பட போறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரியமாயிருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. சகல துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். தெய்வ பிரசன்னம் நம்மை நிரப்பியிருக்கிறது. ஹல்லேலூயா. துதித்தல் எவ்வளவு ஏற்றதும் இன்பமாக இருக்கிறது. ஆண்டவரை துதிப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆண்டவரை துதிப்பது அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 57:1 இப்படி சொல்கிறது: எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த தலைப்பில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு அவன் பாடின பாட்டு என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான நெருக்கத்தின் பாதையில் அவன் போய் கொண்டிருந்த பொழுது அவன் சொல்கிறான், எனக்கு இரங்கும் கர்த்தாவே, எனக்கு இரங்கும், என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும், என்னை சுற்றி இருக்கிற ஆபத்துக்கள் கடந்து போக மட்டும் நான் உம்முடைய சட்டையின் நிழலே வந்து அடைவேன். ஆண்டவரே, எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று சொல்கிறான். நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதுகாப்பு இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ரிபா கஷந்தரலபா ரிமஹந்தரலபரபா. நன்றி, நன்றி, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை சுற்றி இருக்கிற ஆபத்துக்கள், விக்கினங்கள், ஆண்டவரே, பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போக மட்டும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் நிழலிலே நாங்கள் வந்து தங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரமே எங்களுக்கு இளைப்பாறுதல், நீர் மாத்திரமே எங்களுக்கு ஆறுதல், நீர் மாத்திரமே எங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள ஒன்றும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. நீரே எங்களுடைய பாதுகாப்பு. யூ ஆர் அவர் ரெஃப்யூஜ் லார்ட், யூ ஆர் அவர் ஃபோர்ட்ரஸ் லார்ட், யூ ஆர் அவர் செக்யூரிட்டி லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காக நீ யாவற்றையும் செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. திருச்சபையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய செட்டையின் நிழலை கர்த்தர் மறைத்து நீ பாதுகாத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குகளும் விலகி போவதாக இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷ பாதுகாப்பை இந்த நாட்களிலே ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஆண்டவரை சேதங்களோ வைரஸ் கிருமிகளோ நம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ஆண்டவர் வேலையடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வேலையடைத்து பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. அக்கினி முதலாக இருந்து பாதுகாக்கிறவர் நீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. தேவ தூதர்களை வைத்து பாதுகாக்கிறவர் என்று வாசிக்கிறோமே. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி எங்களை பாதுகாப்பார் என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு நீ தந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாக இந்த நாட்களிலே பாதுகாத்தருள்வீராக. எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள் நிறைவாவதாக ஆண்டவரே. புதிய வாசல்கள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருமானங்கள் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கமும் இயேசுவின் நாமத்திலே சந்தோஷமாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் தேவ சமாதானம் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாராகிலும் பலவீனப்பட்டிருப்பார் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை எல்லா பலவீனப்பட்ட சரீரத்திலும் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய பலன் சரீரத்தில் வருவதாக, எல்லா நோய்களும் விலகி போவதாக இயேசுவின் நாமத்திலே. வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறவர், தழும்புகளால் சுகமாக்குகிறவர். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாக நீ சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுவீராக. புதிய பலனை ஆண்டவர் தந்து, புதிய உற்சாகத்தை தந்து நீ வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே சபையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
உம்முடைய கிருபை உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொருவரும் தங்கியிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் நன்மையாக இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். திருச்சியில் உள்ள எல்லா சபைகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதம் எல்லார் மேலும் உண்டாயிருப்பதாக. உம்முடைய பாதுகாப்பு இந்த பட்டணத்தில் உண்டாயிருப்பதாக. உயிர் சேதங்கள் தடுக்கப்படுவதாக. தேவ நாமம் இந்த பட்டணத்தில் உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தேசம் நேற்று தினத்திலே சுதந்திர தினம் கொண்டாடினது. ஆண்டவரே ஹல்லேலூயா. 73 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்றாலும் ஆண்டவரே எங்களுடைய தேசம் இன்னும் பாவத்திலும் சாபத்திலும் விக்கிரக ஆராதனை இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. விக்கிரக ஆராதனைகளை கர்த்தர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே எத்தனை பாவங்கள் ஆண்டவரே பாவம் பெருகி போன அந்த தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசியல் தலைவருடைய பாவங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மக்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே முற்றிலுமாக நீ விட்டுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தருகிற அந்த மெய்யான விடுதலையை எங்களுடைய தேசம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இருள் நீங்கட்டும் ஆண்டவரே. சாபங்கள் நீங்கட்டும். பாவங்கள் நீங்கட்டும். எல்லா விதமான கட்டுகளும் இந்த தேசத்தை விட்டு அகன்று போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ சேதங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய தேசத்துக்கு கர்த்தர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே சுகம் உண்டாயிருக்கட்டும். ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே செழிப்பு உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ தருகிற அந்த ரட்சிப்பை எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். எல்லா ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக அவர்கள் அறிந்து கொள்ள, இயேசுவை ஒன்றான மெய் தெய்வமாக அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே எல்லா உலக நாடுகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. சபைகளை ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே தேசங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அந்த கொரோனா பிரச்சனை சீக்கிரத்தில் முடிவுக்கு வர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே சபைகள் எல்லாம் மறுபடியும் திறக்கப்பட, ஆலயத்திலே கூடி ஆராதிக்கத்தக்கதான சூழ்நிலைகள் சீக்கிரத்தில் ஏற்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிரசன்னம் பாதுகாப்பு கிருபை நம்ம அனைவரோடு கூட இம்மட்டும் இருந்தபடினாலே கர்த்தருக்கு நம்ம எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் நல்லவர். இம்மட்டும் நடத்தினவர். இனிமேலும் நம்ம நிச்சயமாகவே அவர் நடத்தி செல்வார். கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்வோம். ஆண்டவருடைய நாம இப்பொழுதாக விசேஷமாக வார நாட்களில் நம்முடைய சபையில் நடக்கிற இந்த ஜூம் ப்ரேயரில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் அது நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 49 நாட்களாக ஹல்லேலூயா நம்முடைய சபையிலும் நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாகவும் ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக ஜெப குறிப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அநேக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக பெண்கள் அவர்கள் இணைந்து சங்கிலி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல வியாழக்கிழமை தோறும் பெண்களாக அவர்கள் ஜெபிக்கிறார்கள் இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக. ஆகவே நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 வாரங்களாக நம்முடைய சபை மூலமாக இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நமக்கு சரியாக 11 மணிக்கு இந்த சண்டே கிளாஸ் இருக்கும். ஆகவே பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். பங்கு பெற செய்யுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாம் காணிக்கைக்காக ஜெபிக்க போகிறோம். காணிக்கை கொடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எங்கள் சபை நடைபெற்றுக் கொண்ட எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் இணைந்து இன்னும் கர்த்தருக்குள்ளாக பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தேசத்துக்காக இன்னும் பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த ஆண்டவரே ஜெபாவியை எங்களுக்கு அதிகமாக நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் படைக்க போகிற காணிக்கையில் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே படைக்கிற காணிக்கைகள் உடைய ஊழியத்திற்காக பயன்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய ஆசீர்வாதம் எல்லாருடைய குடும்பங்களில் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள் நிறைவாகட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி
இயேசுவுக்கே. ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே. பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே. ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே. हिमाचल प्रदेश இயேசுவுக்கே. டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கே. உத்தர பிரதேசம் இயேசுவுக்கே. மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே. பீகார் ஜார்க்கண்ட் இயேசுவுக்கே. 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 இந்தியா இயேசுவுக்கே. நம் பாரதம் இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே. நம் பாரதம் இயேசுவுக்கே. அருணாச்சல பிரதேசம் இயேசுவுக்கே. அஸ்ஸாம் சிக்கிம் இயேசுவுக்கே. நாகாலாந்து மணிப்பூர் இயேசுவுக்கே. மிசோரம் திரிபுரா இயேசுவுக்கே. ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே. தமிழ்நாடு பாண்டிச்சேரி இயேசுவுக்கே. லட்சத்தீவு இயேசுவுக்கே. அந்தமான் நிக்கோபார் இயேசுவுக்கே. 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 இந்தியா இயேசுவுக்கே. நம் பாரதம் இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே. நம் பாரதம் இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் திரும்புவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The book of Matthew chapter 5 verse number 13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. You are the salt of the earth என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த உலகத்திற்கு நாம் உப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற மறந்திருக்கிறோம். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இந்த மலை பிரசங்கத்தில் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். You are the salt of the earth என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைக்கு யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அது ஏன் ஆண்டவராகிய இயேசு நம்மை உப்பு என்று சொல்கிறார்? அது மிகவும் மலிவான ஒரு பொருளாகிட்டு என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அது அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக கருதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து உப்பு என்று சொல்லும் பொழுது அவர்கள் விலையேற பெற்றவர்கள், முக்கியமானவர்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி பல கருத்துக்களை ஆண்டவர் உள்ளடக்கியவராக இந்த காரியத்தை சீஷர்களை பார்த்து சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் என்ற செய்தியின் தலைப்பு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். You are the salt of the earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நம்மை பார்த்து உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்? உப்பினுடைய தன்மை என்ன? உப்பு தன்னுடைய தன்மையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உப்பு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் யார் என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள், யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த் சொல்றாரு. நீங்க உப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லல, இல்லாவிட்டால் நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். அமரமையானவர்களே, உப்புக்கு பலவிதமான பயன்கள் உண்டு. நீங்கள் என்சைக்ளோபீடியா எடுத்து பார்ப்பீர்கள் சொன்னால் உப்பினுடைய பலவிதமான பயன்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல 14,000 விதமான பயன்கள் இந்த உப்புக்கு இருக்கிற என்று சொல்லி ஒரு என்சைக்ளோபீடியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை பயனுள்ள ஒரு பொருள் தான் இந்த உப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்ல நம்ம பார்க்கிறோம். உப்புடைய 3 முக்கியமான காரியங்களை நான் சொல்லிவிட்டு
அந்த 3 முக்கியமான காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த உப்பு என்ன செய்ய வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவன் விரும்புகிற நபர்களாக கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் இந்த உப்பு விலையேற பெற்றது. It was something precious and valuable in the time of Jesus. இயேசுவுடைய நாட்களில் இது முக்கியமான கருதப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. இது விலையேற பெற்ற ஒன்றாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு பாலஸ்தீன தேசத்தில் அன்றைக்கு போர் சேவர்கள் எல்லாருக்கும் சம்பளமே உப்பை தான் கொடுத்தார்களாம். சலேரியம் அப்படிங்கிற வார்த்தை, லாட்டின் வார்த்தை, உப்புக்கு சலேரியம் என்று சொல்கிறார்கள். அந்த வார்த்தையிலிருந்து தான் சாலரி என்கிற வார்த்தை, ஆங்கில வார்த்தை வந்திருக்கிறது. பாருங்க, உப்பை தான் அவர்கள் சம்பளமாக அந்த நாட்களில் பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு பணத்தை கையில் எடுக்கும்போது அது எவ்வளவு விலையேற பெற்றதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அதே போல அந்த நாட்களில் உப்பு என்று சொன்னால் அது ஒரு விலையேற பெற்ற முக்கியமான ஒரு பொருளாக அன்றைக்கு கருதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்வார்கள், worth one salt அப்படின்னு சொல்லி. he is worth one salt. அவன் மிகவும் மதிப்புள்ளவன், தகுதி உள்ளவன் என்று சொல்வதற்கு அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த சால்ட், உப்பு இருக்கிறது, அது மிகவும் விலையேற பெற்றதாக இருந்தது, கருதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, தம்மை பின்பற்றவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், விலை மதிக்க முடியாதவர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவராய் இயேசு ஏன் பூமிக்கு உப்பாக இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த உப்புடைய தன்மை என்னவென்றால் சுவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சால்ட் gives flavor, இல்லாவிட்டால் savor, சுவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் எப்படியாக சொல்கிறது, the book of Job chapter 6 verse number 6, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடுமோ என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடுமோ அப்படி என்று சொன்னால், உப்பு இல்லாமல் ஒரு பொருளை சாப்பிட முடியாது என்பதை அங்கே குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தமிழில் பழமொழியை சொல்வார்கள், உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லி. ஆகவே உப்பு இல்லாத ஒரு காரியத்தை குப்பையில் தான் போடணும். மிகவும் சுவையில்லாத தன்மையாக அது இருக்கும். அமர்மையானவர்களே, இன்னைக்கு எல்லாவற்றிற்கும் உப்பு அவசியமாக இருக்கிறது. பிரியாணிக்கு உப்பு தேவை, கஞ்சிக்கு உப்பு தேவை, சாம்பாருக்கு உப்பு தேவை, ரசத்திற்கும் உப்பு தேவை, எல்லா விதமான காரியத்திற்கும் சாப்பாட்டு பொருட்களுக்கும் உப்பு அவசியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே உப்பு தேவையாக இருக்கிறது. பாருங்க, ஏழைகளுக்கு உப்பு போட்டு சாப்பிட வேண்டியா இருக்குது, பணக்காரன் உப்பு போட்டு தான் சாப்பிடு. இல்லைப்பா, நான் பணக்காரன், எனக்கு உப்புலாம் தேவையில்லை, எனக்கு சர்க்கரை தான் வேணும், சர்க்கரையை போட்டு சாப்பிட வேண்டிய குழம்புலையும் சோத்துலையும் வேணும், சர்க்கரையை போட முடியுமா? போட முடியாது. ஆகவே உப்பு எல்லா உணவுப் பொருளுக்கும் அவசியமாக இருக்கிறது. எல்லா விதமான மக்களுக்கும் அது தேவை உள்ள ஒரு பொருளாக இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ராஜா தன்னுடைய 3 மகள்களை பார்த்து கேட்டாராம், பிள்ளைகளே, என்னை எவ்வளவாக நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டாராம். 3 மகள்கள் அவருக்கு இருந்தார்கள். முதலாவது மகள் சொன்னால், அப்பா, உங்களை நான் தங்கத்தை போல நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன தங்கத்தை போல என் மகன் நேசிக்கிறா. 2வது பொண்ணுகிட்ட போய் கேட்டார், நீ என்ன எப்படி நேசிக்கிற? அவர் சொன்னாலாம், அப்பா, உங்களை சக்கரை மாதிரி நேசிக்கிறேன், நீங்கள் ரொம்ப எனக்கு இனிமையானவர்கள், சக்கரை மாதிரி நேசிக்கிறேன் அப்படி என்று சொன்னாலாம். 3வது மகளை போய் கேட்டாரா. அந்த மகள் சொல்லிச்சான், அப்பா, நான் உங்களை உப்பு மாதிரி நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவருக்கு கோபம், பாரு, உங்கள் அக்கா என்ன தங்க மாதிரி நேசிக்கிறேன்னு சொன்னால், சக்கரை மாதிரி நேசிக்கிறேன்னு சொன்னால், நீ என்ன உப்பு மாதிரி நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு, உனக்கு என் மேலே சரியான அன்பு இல்லை அப்படின்ட்டு போயிட்டாரா. உடனே அந்த இளைய மகள் அடுத்த நாள் அம்மாட்ட போய் சொல்லிச்சாம்மா, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, இன்னைக்கு அப்பாவுக்கு சாப்பாடு போடும்போது உப்பு இல்லாமல் கொஞ்சம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சான். இது ஏன்னு தெரியாமல் அந்த பிள்ளை சொன்ன மாதிரி எங்கள் அம்மா அந்த சாப்பாடுக்கு சுத்தமாக அப்பாவுக்கு கொடுத்த சாப்பாடில் உப்பையே போடலையாம். உடனே அவர் எடுத்து வச்சுட்டு வாயில் வச்சோன்னே அப்படியே துப்பிட்டாராம். இது என்ன, இன்னைக்கு உப்பு போடாமல் சமைச்சிருக்கேன், உப்பு இல்லாமல் இருக்குது சாப்பாட்டில், இதை யார் சாப்பிடுவா அப்படின்னு அவர் கோவப்பட்டாரா. உடனே எங்கள் மகன் வந்து, என்னப்பாச்சு, இன்னைக்கு பாரு, உங்கள் அம்மா எனக்கு உப்பு இல்லாமல் போட்டு கொண்டு வந்திருக்கா. அப்பா சொன்னாலாம், அப்பா, இது நான் தான் சொன்னேன், நேற்று நான் சொன்னல உங்களை உப்பு மாதிரி நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், நீங்கள் தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ முக்கியமாக இருக்குது உப்பு. பாருங்கள், உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது, உப்பு இல்லாமல் வாழ முடியாது.
அது ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு ரொம்ப அவசியம்ப்பா, ஆகவே தான் நான் உங்களை பார்த்து சொன்னேன் உப்பு மாறி நேசிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் தான் அப்பாவுக்கு புரிஞ்சுச்சான் மகள் சொன்ன காரியம். அமர்மையானவர்களே, உப்பு ரொம்ப அவசியமுள்ள ஒரு பொருளாக அது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை, சுகர் என்கிற வார்த்தையே பைபிளில் கிடையாது. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம், அதை குறித்து நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த உப்பை குறித்து அதிகமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பயன்பாட்டையும் குறித்து அதிகமாக நான் வேதத்திலே நான் வாசிக்க முடியும். உப்பு சுவை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக சுவை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கனி உள்ள வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் எங்கெல்லாம் இருந்தானோ அந்தந்த இடங்களில் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தகப்பனுடைய வீட்டிலே இருந்தான், தகப்பனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான், தகப்பனுடைய மந்தையை அவன் மேய்த்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவனுடைய சகோதரர் பகைக்கப்பட்டு அங்கே போர்த்திபாருடைய வீட்டிலே விற்கப்பட்ட பொழுது அங்கேயும் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தம் தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, தவறாக குற்றம் சாட்டப்பட்டு பிற்பாடு அவன் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலையிலும் அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு நிமித்தமாக ஆண்டவர் சிறைச்சாலையை ஆசீர்வதித்தார். நாட்கள் வந்தது, கர்த்தர் தேசத்துக்கு அவனை அதிபதியாக மாற்றினார். முழு தேசத்துக்குமே அவன் ஆசீர்வாதமாக மாற்றினான். யோசேப்பு என்கிற வார்த்தையை மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக மாறிட்டு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமாக மாறினான். எகிப்துக்கு மாத்திரமல்ல, பஞ்சத்தில் அடிப்பட்ட எல்லா தேசத்தாரும் யோசேப்பை தேடி வந்தார்கள் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அநேகருக்கு ஆசீர்வாதமான சுவை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏன் ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் உப்பா இருக்கிறேன் என்று சொல்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கையிலே ஆனந்தத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் இருக்கிற ஸ்தலங்கள் நம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் இருக்கிற வீடு நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் இருக்கிற வேலை ஸ்தலம் நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அங்கே சுவை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற திருச்சபை நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அங்கே ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சுவை கொடுக்கிறது தான் இந்த உப்பு. குடும்பத்தில் சுவை உள்ளவர்களாக இருங்கள், திருச்சபையில் சுவை உள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் பார்க்கிற வேலை ஸ்தலத்திலே நீங்கள் சுவை உள்ளவர்களாக இருங்கள், சுவை கொடுக்கிறவர்களாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக தான் கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அடுத்ததாக ஏன் ஆண்டவர் நம்மை பார்த்து உப்பு என்று சொல்கிறார்? நான் சொன்னேன், முதலாவது அது விலையேற பெற்ற ஒரு பொருளாக அன்றைக்கு கருதப்பட்டது. ரெண்டாவதாக சுவை கொடுக்கிற ஒரு பொருளாக கருதப்பட்டது. மூன்றாவதாக பாதுகாக்கிற ஒரு பொருளாக அது கருதப்பட்டது. இட் வாஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். அது ஒரு பாதுகாக்கிற தன்மை உடையவதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த நாட்களில் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லை. இன்றைக்கு தான் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வைத்திருக்கிறோம். சில பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு நம்ம ஃப்ரிட்ஜ் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த நாட்களில் உப்பை தான் பாதுகாப்பதற்காக ஜனங்கள் பயன்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட பாருங்கள், சில காரியங்களை பாதுகாப்பதற்காக, கெட்டு போகாமல் இருப்பதற்காக இன்றைக்கு நம்ம உப்பை பயன்படுத்துகிறோம். ஊறுகாயில் என்ன பண்ணுறோம்? உப்பை போட்டு வைக்கிறோம், கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லி. மீனில் உப்பை போட்டு வைக்கிறோம், கருவாட்டில் உப்பை போட்டு வைக்கிறோம். பாருங்கள், அது எதுக்கு? அது பாதுகாப்பாக இருக்கணும், பல நாட்கள் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அது இல்லாதபடிக்கு அநேக பொருட்கள் கெட்டு போய்விடும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அமர்மையானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உலகம் சீர்கேட்டுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. மாரல் டிகே இன்றைக்கு பல விதத்திலே இன்றைக்கு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த சீரழிவை தடுப்பதற்காக தான் கர்த்தர் திருச்சபையை வைத்திருக்கிறார். அந்த சீரழிந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக தான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் ரெண்டு விதத்திலே ஜனங்களை பாதுகாக்க முடியும். We can act as preservatives in two ways. இரண்டு முக்கியமான விதங்களிலே நாம் பாதுகாக்கிற ஒரு அந்த காரியமாக இந்த உலகத்துக்கு நாம் இருக்க முடியும். முதலாவதாக through intercession, மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக. மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக நீங்கள் ஆபிரகாமை பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் முதலாவது மன்றாட்டு ஜெப வீரனாக நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த சோதோம் கோமோராவை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அதனுடைய பாவம் மிகவும் கொடிதாக இருக்கிறதுனால் என்று சொல்லி 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அந்த சமயத்தில் அங்கே ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
அவன் மன்றாடி ஜெபம் பண்ணினான், திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஆபிரகாம் மறுபடியும் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே நீர் அழிப்பீரோ, ஆண்டவரே இத்தனை நீதிமான்கள் இருந்தால் நீ அழிப்பீரோ, 50, 45, 40, 30, 35 என்று சொல்லி குறைத்து கொண்டே வருகிறான். ஆண்டவரே அழிப்பீரோ என்று சொல்லி கடைசியாக 10 நீதிமான்கள் என்று வருகிறார். அந்த பட்டணத்திலே 10 நீதிமான்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறான். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் லோத்துவை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில நீதிமான்கள் இருக்கும் பொழுது பட்டணங்கள் காப்பாற்றப்படுகிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசி ஜெபம் பண்ணான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் விக்கிர ஆராதனையை பின்பற்றி போனார்கள். அவர் எல்லாரும் பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஆண்டவரை மறந்து அந்த கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருந்தார். ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே அவர்களை அழித்து விடாதும், ஆண்டவரே என்னுடைய பேரை வேணால் கிளிக்கி போடும், அவர்களை அழித்து விடாதும் என்று சொல்லி அவன் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணினான். சங்கீதம் 106:23 சொல்கிறது, மோசே திறப்பில் நின்று ஜெபம் பண்ணினான், மன்றாடி ஜெபம் பண்ணினான், கர்த்தர் ஜனங்களை அழிக்காதபடிக்கு பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் தேசத்தை அழிக்காதிரும், ஆண்டவரே இந்த பட்டணத்தை அழிக்காதிரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பட்டணத்தை காப்பாற்றுகிறார், தேசங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே மன்றாடி ஜெபத்தின் மூலமாக, திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் பட்டணங்களையும் தேசங்களையும் பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். உப்பாக செயல்படக்கூடிய மக்களை இன்றைக்கு ஆண்டவர் தேடுகிறார். நீங்கள் நானும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் எங்கு பார்த்தாலும் அழிவை நம்ம பார்க்கிறோம். வெள்ளத்தினால் அழிவுகள், கொரோனானால் அழிவுகள், என்னுமாக பலவிதமான அழிவுகளை நாம் பார்க்கிறோம். நிலச்சரிவுகளினால் அழிவுகள், மக்கள் அப்படியே மண்ணினால் மூடப்பட்டு போகிறார்கள். எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். மன்றாடி ஜெபத்தின் மூலமாக நாம் அழிவை தடுக்கிறவர்களாக மாற முடியும், பாதுகாக்கிறவர்களாக மாற முடியும். இரண்டாவதாக, த்ரூ ப்ராக்ளமேஷன், சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக, நற்செய்தியை கூறுவதன் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் என்று வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். முதல் வசனத்தில், சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் பெரிய மனுஷனாக இருந்தான், பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆனால் அவனுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் இருந்தது. குஷ்டரோகம் என்பது அந்த நாட்களில் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனை அழித்து விடும் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியுடையவனாக அந்த மனிதன் இருந்தான், நாகமான் என்கிறவன். 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறிய பெண் தன்னுடைய படைத்தலைவனுடைய சரீரத்தின் நிலைமையை பார்க்கிறார். ஐயோ, என்னுடைய படைத்தலைவன் சரீரம் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறதே, இவனை காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி ஒரு நல்ல செய்தியை அவனுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். அவளுக்கு தெரிந்தது தான், அங்கே இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்கே போனால் அவனுக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அந்த நல்ல செய்தியை அவள் சொல்கிறாள். பாருங்க, அவர் ஒரு சிறு பெண் தான், அவளுக்கு இருந்த அந்த பாரம், அந்த அன்பை பாருங்க. இந்த மனிதன் அழிந்து போயிடக்கூடாது, அவன் காப்பாற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். நாகமான் ஆரம்பத்திலே அவன் போவதற்கு அவன் முற்படாவிட்டாலும், அது மாத்திரமல்ல, எலிசா சொன்ன காரியத்தை அவன் உடனடியாக செய்யாவிட்டாலும் பிற்பாடு செய்கிறான். அவனுடைய தோல் ஒரு சிறு பிள்ளையின் தோலை போல மாறுகிறது, பூர்ண சுகம் அடைகிறான் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒரு நல்ல செய்தி, சுவிசேஷ செய்தி, நற்செய்தி நம்ம சொல்லும் பொழுது ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு பாவம் என்கிற குஷ்டரோகத்திலே மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு தெரியும் இதனுடைய முடிவு அழிவு என்று சொல்லி. நீங்கள் நானும் அறிந்த அந்த நற்செய்தி அவர்களுக்கு அறிவித்தால் தான் அவருடைய வாழ்க்கையிலே விமோச்சனம், அவர்களுக்கு ரட்சிப்பு, அவர்களுக்கு விடுதலை, அவர்களுக்கு சுகம் என்று நமக்கு தெரியும். அதை நாம் சொல்லும் பொழுது ஜனங்களை பாதுகாக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தினாலே மக்களை ரட்சிக்கிறார். மாத்திரமல்ல, அவர்களை மறுரூபமாக்குகிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கையை அவருக்கு தருகிறார். நீங்களும் நானும் இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஆதி திருச்சபை மக்கள் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். நற்செய்தி அறிவித்த நிமித்தமாக
பட்டணங்கள் மாற்றப்பட்டது, சமுதாயங்கள் மாற்றப்பட்டது, பலவிதமான பாவங்கள் நிறைந்த இடத்திலெல்லாம் திருச்சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஜனங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். சுவிசேஷம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, அழிவின் பாதையிலிருந்து ஜனங்களை காப்பாற்றக்கூடியது இந்த சுவிசேஷம் என்று பார்க்கிறோம். ரோமர் 1 16 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த சுவிசேஷத்திற்கு ரட்சிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று பவுல் அங்கே எழுதுகிறார். ஆகவே நீங்களும் நானும் பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உப்பு இன்னும் பல தன்மைகளை உடையது. இந்த உப்புக்கு சுகமளிக்கிற தன்மை இருக்கிறது. இன்னைக்கு தொண்டை வலி, மற்ற காயங்கள் என்று சொன்னால் உப்பு தண்ணீர் நம்ம பயன்படுத்துகிறோம். சலைன் வாட்டர் கார்கிள் என்று சொல்கிறோம். இந்த உப்பு தண்ணியை வைத்து தொண்டையை கொப்பளிக்கும் போது அங்கே ஆரோக்கியம் உண்டாகிறது பார்க்கிறோம். என்னமாக சலைன் வாட்டரை வைத்து புண்களை நம்ம கழுவும் பொழுது அங்கே ஆரோக்கியம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பல விதமான பயன்பாடுகள் உண்டு. ஆனால் 3 முக்கியமான காரியத்தை நான் சொன்னேன். ஒன்று, அது விலையேற பெற்றது, இன்றியமையாதது ஒன்றாக இருக்கிறது. 2வதாக அது சுவை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. 3வதாக பாதுகாக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் சுவை கொடுக்க வேண்டியவர்கள், நீங்கள் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதை மாத்திரம் நான் சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பாருங்க, இந்த உப்பு இத்தனை தன்மைகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னால், அது முதலாவதாக பிரித்தெடுக்கப்பட வேண்டும். செப்பரேஷன். இந்த உப்பு எங்கே பார்க்கிறோம்? கடலில் இருக்கிற உப்பு, கடலில் இருக்கிறது. ஆகவே கடல் நிறைய உப்பு இருக்கிறனாலே நீங்கள் அப்படியே கடல் தண்ணி எடுத்து வந்து இன்றைக்கு சாப்பாட்டில் ஊற்றுவதில்லை, நாம் அதை குழம்பிலையோ மற்ற உணவுப் பொருட்களையோ பயன்படுத்துவதில்லை. அது பிரித்தெடுக்கப்பட வேண்டும். சூரிய ஒளியை கொண்டு அதை பிரித்தெடுக்கிறார்கள். அதை பிரித்தெடுத்த பிற்பாடுதான் அது பயனுள்ளதாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவருடைய ஒளி நம்முடைய வாழ்க்கையில வீச வேண்டும். இந்த உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். கடல் உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறது, நாம் அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சுயளவலாக மாற முடியும். நமக்குள்ளாகவே இன்றைக்கு உலகத்தின் காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு மற்றவர்களுக்கு நாம் சுவை கொடுக்க முடியாது. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்கு முன்பாக கர்த்தர் அவனை பிரித்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய இனஜன பந்துகளிலிருந்து அவனை பிரித்தெடுத்தார். விக்கிரகாரன் அவனை பிரித்தெடுத்தார். மாத்திரமல்ல, மாம்ச சிந்தை உள்ள லோத்து இடத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தார். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்துக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் ஆபிரகாமை அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ரூத்தை ஆசீர்வதிக்கு முன்பாக ஆண்டவர் ரூத்தை பிரித்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். மோவாபிய சந்ததியிலிருந்த அந்த பெண்ணை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். ஆண்டவர் புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த ரூத்தின் சந்ததிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரத்தக்கதாக ஆண்டவர் பிரித்தெடுத்து பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். சபை என்கிற அந்த வார்த்தை கிரேக்க பதத்திலே எக்லிஷா என்று அழைக்கப்படுகிறது. எக்லிஷா என்று சொன்னால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே சபை என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய கூட்டம் தான் சபை என்று பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வேறுபாடு வேண்டும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய நடக்கையிலே ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும். அப்பொழுதுதான் நம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக உப்பாக இந்த உலகத்திலே செயல்பட முடியும். இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்வு அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்வு. பாருங்க, இந்த உப்புடைய நிறம் பாருங்க, அது வெண்மையாக இருக்கிறது. வெண்மையாக, அந்த வெண்மை பரிசுத்தமாகுதலை, பரிசுத்தத்தின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இரத்தத்தினாலே தங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒயிட் இஸ் a symbol of holiness. இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டிருந்தாலும் பாருங்க, அந்த வெண்மை தன்மை இருக்க வேண்டும் உப்பிலே. அதில் அழுக்கு இருக்கும் என்று சொன்னால், வெண்மை இல்லாவிட்டால் மக்கள் அதை பயன்படுத்த யோசிப்பார்கள். ஆனால் வெண்மையாக இருக்கும் பொழுது அதை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். People use the salt only if it looks white and dirt free. அதில் அசுத்தம் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது, வெண்மையாக இருக்க வேண்டும். மக்கள் பயன்படுத்துகிறார்கள். பாருங்க, நீங்களும் நானும் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தமாகிற வாழ்வு, பரிசுத்தத்திலே வளர்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்மை மற்றவர்களுக்கு ஆண்டவர் பிரயோஜனமாக மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமாக மாறுவதற்கு நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக பல காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பயன்படுத்துகிறார். நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேதத்தை அவர் பயன்படுத்துகிறார்.
வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று பார்க்கிறோம். சத்தியமே நம்மை பரிசுத்தமாக்கும் என்று யோவான் 17:17 வாசிக்கிறோம். அமர்மையானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பரிசுத்தமாக்குறார். தம்முடைய இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குறார். விசுவாசிகளின் ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். பாடுகளின் மூலமாக கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இத்தனை காரியங்களுக்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பரிசுத்தத்திலே வளரும் பொழுது நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுகிறோம். செப்பரேஷன், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வு, பரிசுத்தத்திலே வளர்கிற ஒரு வாழ்வு. மூன்றாவதாக சால்டினஸ், சாரமுள்ள ஒரு வாழ்வு. சாரமேற்றப்பட்ட ஒரு உப்பாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே விரும்புகிறார். மத்தேயு 5:13 பாருங்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்கிறார். சாரம், சால்டினஸ், நமக்குள்ளாக அந்த சாரம் இருக்க வேண்டும். சாரம் போயிடுச்சுன்னா அந்த உப்புல ஒரு பிரயோஜனம் இல்லை. அது பிரித்தெடுக்கப்பட்டிருந்திருக்கலாம், வெண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் சாரமும் இருக்க வேண்டும். இந்த சாரம் எதை குறிக்கிறது? மத்தேயு 5:13 ஆண்டவர் அநேக சுவாபங்களை ஆண்டவர் சொல்கிறார். இந்த தன்மைகள் தேவ ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள், பிரஜைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்கிறார். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பல காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இதெல்லாம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாரமாக இருக்கிறது. ஆவியின் எளிமை நமக்கு தேவை. துயரப்படுகிறவர்கள், பாவத்திற்காக துயரப்பட வேண்டும், அழுது ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சாந்த குணம், தாழ்மை நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீதியின் மேலே, தேவ ராஜ்யத்தின் காரியங்களில் ஒரு பசு தாகம் இருக்க வேண்டும். இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டும். இன்னும் பல காரியங்களை அங்கே இயேசு சொல்கிறார். நீதி நிமித்தமாக துன்பப்பட வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சண்டை மூட்டுகிறவர்களாக அல்ல, சமாதானம் படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மில் இருக்கும் பொழுது நாம் சாரமுள்ள உப்பாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவை நமக்குள்ளாக தரித்துக் கொள்ளும் பொழுது நாம் சாரமுள்ள உப்பாக நாம் மாறுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அமர்மையானவர்களே, உங்களுக்குள்ளாக சாரம் இருக்கிறதா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம், ஏதோ வேதத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லி அல்ல. கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறோமே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற கனிகள், கிறிஸ்துவின் சுவாபங்கள் நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். இப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் சாரமுள்ள உப்பாக, பிரயோஜனமுள்ள உப்பாக நாம் மாற முடியும். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, பரிசுத்தத்திலே வளர்கிற ஒரு வாழ்வு, சாரமுள்ள கிறிஸ்துவின் சுவாபமுள்ள ஒரு வாழ்வு, மாத்திரமல்ல சோஷியபிள்னஸ், இல்லாவிட்டால் சமுதாய வாழ்வு. பாருங்க, இந்த உப்பு பிரித்தெடுக்கப்பட்ட ஆயிற்று, இந்த உப்பு வெண்மையாக இருக்கிறது, இந்த உப்பில் சாரமும் இருக்கிறது. ஆனால் அந்த உப்பு டப்பாவுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. சால்ட் இஸ் யூஸ்லெஸ் as long as it is inside the salt cellar. பாருங்க, அந்த டப்பாவுக்குள்ளே இருக்குது, அதனால மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது குழம்போடு கூட, சாதத்தோடு கூட, மற்ற உணவுப் பொருட்களோடு கூட அது மிங்கிள் ஆகும் பொழுது, அதற்குள்ளாக ஊடுருவி செல்லும் போது அது சுவை கொடுக்கிறதாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். அமர்மையானவர்களே, நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், யூ மஸ்ட் பெனட்ரேட் இன்டு தி சொசைட்டி. நீங்கள் சமுதாயத்திற்குள்ளாக செல்ல வேண்டும், ஜனங்களோடு நட்பு கொள்ள வேண்டும், ஜனங்களை உங்களுடைய நண்பர்களாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நீங்கள் உங்கள் வீட்டிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் உங்கள் சபைக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் தி சால்ட் ஆஃப் தி எர்த் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சமுதாயத்தில் இன்னைக்கு சிறந்து போய்கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு நாம் உப்பாக இருக்க வேண்டும், சுவை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே சொல்ல பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். Jesus was called the friend of sinners. மத்தேயு 11:17 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பாவத்துக்கு விலகி இருந்தார், ஆனால் பாவிகளின் சிநேகிதனாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். பாவிகளோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது, அவருடைய காரியத்தில் நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஆனால் நட்பு நமக்கு தேவை.
சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஜனங்களோடு நட்பு கொள்ள வேண்டும், நற்கிரியைகளை அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அங்கே சொல்கிறார். மத்திய 5:16 ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, men should see your good works, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. let your light shine before men. பாருங்க, மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட விளக்காக இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்களோடு பழகுகிறவர்களாக, மற்றவர்களோடு இணைந்து செயல்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இப்போதான் பிரித்தெடுக்கப்பட்டன்னு சொன்னீங்களே, இப்போ சமுதாயத்தோடு கலந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறேன். பாருங்க, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் சுவாபத்திலே, உலகத்தின் காரியங்களிலே நாம் இருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு நமக்கு நட்பு தேவை, அவர்களோடு நமக்கு பழக்கம் தேவை, அவர்களுக்கு இயேசு தேவை. அதை நாம் தான் கொண்டு செல்ல முடியும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபை பாருங்க, வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 8:1 சிதறப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17:6 உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் தொடங்கி அவர்கள் சுவிசேஷத்தை உலகத்தின் கடைசி பரியந்தம் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருந்தார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கட்டளை ஒன்று இருக்கிறது. உலகமெங்கும் புறப்பட்டு போக வேண்டும், ஜனங்களை இயேசுவின் சுவிசேஷத்தினால் அவரிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 9:19 22 வாசித்து பாருங்கள். பவுல் அங்கே சொல்கிறார், எப்படி ஆகிலும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்கிறார். அங்கே யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களைப் போலவும் ஆனேன் என்று அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஜனங்களோடு தன்னை இணைத்து கொண்டு எப்படியாகிலும் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சுவிசேஷத்தை அறிய வேண்டும், மக்கள் இயேசுவின் பக்கமாக திரும்ப வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் மக்களோடு இணைந்து அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, இந்த உப்புடைய ஒரு தன்மை என்னன்னு சொன்னால், இட் கிரியேட்ஸ் தர்ஸ்ட். உப்பு தாகத்தை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நாம் உப்பாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய பழக்கம், நம்முடைய நட்பு மக்களோடு இருக்கும் என்று சொன்னால், நாம் ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தாகத்தை ஜனங்கள் மத்தியில் நாம் ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து பக்கமாக கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே you should penetrate into the society. நீங்கள் சமுதாயத்திற்குள்ளாக ஊடுருவ வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அது பிரயோஜனமுள்ள உப்பாக இருக்க முடியும். ஏதோ டப்பால் இருக்கிற வரைக்கும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் உணவுப் பொருட்களோடு சேரும் பொழுது, சில பொருட்களோடு சேரும் பொழுது அது செய்ய வேண்டிய கடமை அது செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக இந்த உப்பு தன்னுடைய தன்மையை, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது தியாகம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். சாக்ரிஃபைஸ், தியாக வாழ்வு, தியாக வாழ்வு. பாருங்க, இந்த உப்பு இப்பொழுது ஒரு உணவுப் பொருட்களாக போய்விட்டது. அந்த உணவுப் பொருட்களாக போன பிற்பாடு அது கரைய வேண்டும், கரைய வேண்டும். அது கரையாத பட்சத்தில் உப்பு சுவையை கெடுக்கும். நீங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய உப்பு உங்கள் பல்ல மாட்டுக்குச்சுன்னா அது சுவையை கெடுத்துவிடும். ஆனால் அது கரையும் பொழுதுதான் அது சுவையை கொடுக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் நானும் கரையாத உப்பாக இருக்கும் பொழுது சுவையை கெடுக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் கரையும் பொழுது, தியாகம் பண்ணும் பொழுது அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற முடியும் என்று இந்த உப்பினுடைய காரியத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, the more you are prepared to sacrifice, the more God will use you. நீங்கள் எவ்வளவு நீங்கள் தியாகம் பண்ண, எவ்வளவு நீங்கள் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களோ அவ்வளவாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். ஆண்டவராய் இயேசுவுடைய வாழ்க்கை அது நமக்கு நல்ல சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் ஒன்று, நாம் நம்மை வெறுக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 16:24-26 வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று இயேசு சொல்லியிருக்கிறவ பார்க்கிறோம். நம்மை வெறுக்க வேண்டும், நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். யோவான் ஸ்நானகரை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். ஒரு விளக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எரிய வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி எரிய வேண்டும் என்று சொன்னால் அது கரையும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக மாறுகிறது. ஒரு லைட், ஒரு பல்பு எரிய வேண்டும் என்று சொன்னால் அங்கே எலக்ட்ரிசிட்டி, அங்கே தியாகம் பண்ணப்படுகிறது, கன்சியூம் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நாம் தியாகம் பண்ண
நம்முடைய சுயத்தை இழக்க, நம்முடைய உலகத்தின் காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போட நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் மாற முடியும். யோவான் 12:24 இயேசு சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று இயேசு சொன்னதை நம்ம அறிந்திருக்கிறோம். அமர்மையானவர்களே, நாம் தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களாக நாம் உப்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 3 முக்கிய காரியத்தை நான் சொன்னேன். முதலாவதாக, 1 விலையேற பெற்றது உப்பு, 2வதாக சுவை கொடுக்கக்கூடியது உப்பு, 3வதாக பாதுகாக்கக்கூடியது உப்பு. இந்த 3ஐயும் மனதில் வைத்து தான் ஆண்டவராக இயேசு அங்கே சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இந்த உப்பு தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் 5 காரியத்தை செய்ய வேண்டும். முதலாவது, பிரித்தெடுக்கப்பட்ட வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வெண்மை தன்மை அதுக்கு தேவை. அது பரிசுத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தத்திலே வளர்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. சால்ட்டினஸ், சாரம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சுவாபமாகிய அந்த சாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாற முடியும். 4வதாக, சோஷியபிள்னஸ், இல்லாவிட்டால் பெனட்ரேஷன், இந்த சமுதாயத்துக்குள்ளாக ஊடுருவ வேண்டும், மக்களோடு நட்பு வைக்க வேண்டும், மக்களோடு பழக வேண்டும், நற்கிரியைகளை அவர்களுக்காக செய்ய வேண்டும். சமுதாய வாழ்வு நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மை ஒரு சன்னியாசியாக வாழ்வதற்காக அழைக்கவில்லை. இந்த உலகத்தின் ஜனங்களோடு போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 5வதாக, தியாக வாழ்வு, சாக்ரிஃபைஸ். நம்மை நாமே கரையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தியாகம் செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களாக நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவாராக. இன்றைக்கு உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் சுவையற்று போய் கிடக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது, தேவனை சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, இந்த உலகத்திற்கு ஒப்பாக ஆண்டவர் நம்மை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிற சவாலாக இருக்கிறது. அமர்மையானவர்களே, நீங்கள் உப்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் உப்பாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் இருந்து செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொண்டு வருவார். கண்களை போட்டு ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை பார்த்ததை சொல்லுகிறார். அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அர்த்தத்தை புரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அங்கே ஒரு எச்சரிப்பையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த உப்பு தன்மையை நாம் இழந்து போவோம் என்று சொன்னால் நம்மால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் அது சீரழிந்து போகும். மனிதரால் மிதிக்கப்படத்தக்கதான ஒரு அனுபவத்துக்குள்ளாக அது போய்விடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அமர்மையானவர்களே, உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால், ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களா இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று ஆண்டவர் சொன்னாரே. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கி தனி நபராக, குடும்பமாக, திருச்சபையாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உப்பாக இருந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உப்பாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அநேகருக்கு சுவை கொடுக்கிறவர்களாக, இந்த சமுதாயத்தை அழிவிழுந்து பாதுகாக்கக்கூடிய மக்களாக, ஜெபத்தின் மூலமாக, சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக நாங்கள் அதை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீ கொடுத்த பொறுப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழிகளை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உப்பாக இருந்து உமக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் ஒளி வீசுவேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் ஒளி வீசுவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவளாய் நிறுத்த வல்லமை உள்ள தேவன் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. இயேசுவை இன்னும் அறிய, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, எங்களோடு கூட ஜெபிக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள்.